பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு கூட ஒரு வசனத்தை ஆண்டவர் உங்களோடு அந்த வசனத்தை கொண்டு பேச விரும்புகிறார். 27 சங்கீதம் 14 வசனத்துல, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறார். இருதயத்துல ஒரு குழப்பம், இருதயத்துல ஒரு சோர்வு, இருதயத்தில் ஒரு வருத்தம், இருதயத்தில் ஒரு நிம்மதி இல்லாத நிலைமை, கஷ்டப்படுறீங்களா? நீங்கள் கொஞ்ச நேரம் போய் ஆண்டோடைய சமூகத்தில் காத்துருங்க. ஒரு அமைதி ஆண்டோடைய பாத்தில் போய் நல்ல வசனத்தை வாசித்துட்டு, ஆண்டவரே உங்களுடைய பாத்தில் வந்திருக்கிறேன், உங்களுடைய பாத்தில் நான் காத்திருக்கிறேன், எனக்கு இது மாதிரி என் இருதயத்தில் குழப்பெல்லாம் இருக்குது, பிரச்சனைலாம் இருக்குது, சோர்வெல்லாம் வருது, என்ன பண்ணுன்னு தெரில, உங்களுடைய பாத்தில் வந்து காத்திருக்கிறேன், என்னோட பேசுங்க, உதவி செய்யுங்க. நீங்கள் காத்திருந்தீங்கன்னா அவர் உங்களுடைய மனதை ஸ்திரப்படுத்துவார். அதனால்தான் நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கணுமா, அவர் உங்களுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். இந்த குழப்பத்தோட வருத்தத்தோட சோர்வோட இருக்காதுங்க. அது நம்முடைய வாழ்க்கையில் வரும். உலக வாழ்க்கையில் பிரச்சனை போராட்டம் வரும்போது சோர்வு, கலக்கம், கொஞ்சம் பயம், சூழ்நிலை வரும். உடனே தேவ சமூகத்தில் போங்க, ஆண்டவர் பார்த்துட்டு உட்காருங்க, ஏதாவது என்கிட்ட பேசுங்க, நான் உங்களுக்கு காத்திருக்கிறேன், இதுதான் என்னுடைய சூழ்நிலை, எனக்கு உதவி செய்யுங்க. அமர்ந்துருங்க, ஒன்றும் பேசாதுங்க. ஜஸ்ட் கீப் குவைட், வெயிட் அப்பான் த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட். அவ்வளோதான், உட்கார்ந்துருங்க. அழகாக உங்களோட பேசுவார். ஆவியானவர் உங்களுடைய இருதயத்தில் பேசுவார். கலக்கெல்லாம் மாறிடும், பயம்லாம் மாறிடும், ஒரு பெரிய சந்தோஷம் வந்துடும். உங்களை அவர் ஸ்திரப்படுத்துவார். அதான் ஆண்டவர் சொல்றார். இந்த பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்க. ஆண்டவருடைய பாத்தில் உட்கார்ந்து இருக்கிற பழக்கம் குழப்பமா இருக்குது, சொல்லுங்க, ஒரு 1/2 hour நான் போய் தனியா ஆண்டவருடைய பாத்தில் உட்கார்ந்துட்டு வரேன்னு போயிருங்க. போய் உட்கார்ந்துருங்க, தனியா வசனத்தை வாசிங்க, அப்படியே அவரை தியானிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருங்க. அமைதியா இருங்க, நீங்க ஒன்றும் பேசாருங்க. உங்களுடைய இருதயத்தில் சொல்லிட்டு அமைதியை காத்துருங்க. அவர் அழகா உங்களோட பேசி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்திடுவார். தகப்பனே, ஏதோ ஒரு கலக்கம், ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு பிரச்சனை இந்த மகளை, இந்த மகனை கலங்க பண்ணுதப்பா. அவங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் தேவை. அவங்களுடைய இருதயம் ஸ்திரப்படணும். அவங்க உமக்கு காத்திருக்கிறாங்க, இப்போ ஒப்பு கொடுக்கறாங்க. ஸ்திரப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க. சோர்வெல்லாம் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.